பொருட்கள் 4 முட்டை, வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், இந்த சீரகம், கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர். இதுதான் உங்களுக்கு தேவையான திங்ஸ். அதோடு நாங்கள் இந்த பால் கடைசியாக இறக்க போகிற நேரம் இந்த பாலையும் ஊற்றணும். இந்த ஆம்லேட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு பால். இப்போ நாங்கள் எப்படி செய்யணுன்ற முறையை பார்ப்போம். இப்போ இந்த முட்டையெல்லாம் நாங்கள் முதல்ல வைக்கணும். முட்டையை உடைச்சிட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகாய், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து இப்போ இந்த முட்டையை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ முட்டையை நாங்கள் நல்லா அடிச்சிட்டோம். இதை நாங்கள் ஆம்லேட் மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் போடுங்க. இந்த ஆம்லேட்டை கொஞ்சம் வெண்ணெயில் மூடி வைக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட்டை நீங்கள் மற்ற பக்கம் திருப்பணும். இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கடாயை வந்து அடுப்பில் வைக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ஆம்லேட்டில் பீசஸ் தான் போடணும். பீசஸ் இப்போ நாங்கள் இப்படி ஸ்கொயராக இதை நீங்கள் கட் பண்ணுங்கள். இதிலே நாங்கள் பீசஸாக கட் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் குழம்பு வைக்கணும். இப்போ இந்த கடாய் அடுப்பில் வச்சுப்போம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் தேவையான ஆயில் போட போகிறோம். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன்
ஆனியன் எல்லாத்தையும் போடணும். ஆனியன் போட்டு அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இந்த கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்காங்க. நல்ல கலர் வர்றதுக்கு இந்த காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணணும். போட்டு நல்லா இந்த வாசனை வர குறையிற வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் தேவையான அளவு இதுக்கு தண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போதுமா, உப்பு அளவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆம்லெட் இந்த குழம்புல நீங்கள் போட்டிங்கன்னா ஆம்லெட் எல்லாமே நல்லா ஊறிடும். அப்போ கிரேவியெல்லாம் கம்மியாயிடும். அதனால் நீங்கள் நிறைய கொஞ்சம் குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு போட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி அதுலேருந்து கிடைக்கும். இப்போ இதில் நாங்கள் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆம்லெட்டெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த ஆம்லெட் எல்லாம் இதில் போடுவோம். லேசாக குழம்புல படுற மாதிரி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்க.
இதை நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க கூடாது. வச்சுருந்தா இந்த ஆம்லெட் எல்லா கிரேவியும் இழுத்துரும். அதனால நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இதை வச்சுட்டு நீங்கள் இதை இறக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆம்லெட் பாருங்கள் இவ்வளோ அழகான கலரில் நல்லா வந்திருக்கு சொல்லி. இந்த முட்டை குழம்பு பாருங்க நல்ல யம்மியாக இருக்கு. இது வந்து புட்டு, ரைஸ், இடியாப்பம் எது வேணும்னு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கிரேவி இந்த புட்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புட்டில் தேங்காய் பூ சேர்ந்து நல்லா சூடாக இந்த ஆம்லெட் கறியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது.